என்ன இது இட்லி தட்டில் இப்படி வாழை இலையோட துண்டுகளை இப்படி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது கொஞ்ச நாளாகவே இந்த அலுமினிய இட்லி தட்டு நான் பயன்படுத்தாமல் வச்சுருந்தேன். ஏன்னா இதை பயன்படுத்தும் போது இதுக்கு இட்லி துணி போட்டு தான் நம்ம சுட முடியும். ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருந்ததுனால அந்த மாவு ஊற்றினோம்னா அடியில் வடிஞ்சிடும் இல்லையா? அதனால் நான் பயன்படுத்தாமல் வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் இருந்த ஸ்டீல் இட்லி குட்டுவத்தில் தான் நான் பயன்படுத்தினேன். ஏன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம இட்லி சுடும்போது இட்லி துணி தேவையில்லை. நம்ம எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இட்லி சுட்டு முடிச்சதும் அந்த துணியை அலசி காய போட்டு அதை மறுபடியும் பத்துக்கப்படுத்தி வைக்கணும். அந்த வேலையை நம்ம மிச்சப்படுத்தலாமே. அதனால தான் நமக்கு சமையலும் சுவையாக வேணும், அதே சமயத்தில் நம்முடைய வேலையும் எளிதாக முடியணும். அதுக்கு மாற்றி யோசித்ததில் இது போல் வாழை இலையை அந்த அலுமினிய இட்லி தட்டில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த இட்லி தட்டில் வச்சு இட்லி துணிக்கு பதிலாக அது மேலே நம்ம இட்லி மாவு ஊற்றினோம். நல்ல சாஃப்டாக மெதுவாக கிடச்சிது. நீ இட்லி சுடணும்னா இட்லி துணியை தேடி ஓட வேண்டியதில்லை, வேலையும் நமக்கு எளிதாகுது.